சாங் இருந்துச்சு, the BGM, everything was very good. ஆவரேஜ் நல்லா லேக் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை சார். போர் அடிக்காம போச்சு எங்களுக்கு. அது போதும். நல்லா இருக்குங்க. ஆமா, சாங்ஸ் ரொம்ப இருந்தாலும் நல்லா இருக்காதுங்களா? அதுக்கு இந்த படத்துக்கு ஏற்ற மாதிரி இது போதும் சார். கண்டிப்பா ஹீரோ ட்ரீம்ல வர்றது நிஜத்துல நடக்குது செகண்ட் ஹாஃப்ல. இப்போ அதுல தான் அவர் கொஞ்சம் பயப்படுறாரு. பார்க்கலாம். அண்ட் பேக்ரவுண்ட் ஸ்கோர் நல்லா இருக்கும். ஹீரோ நல்லா நடிச்சிருக்காங்க. சப் கேரக்டர்ஸ் நல்லா நடிச்சிருக்காங்க. அப்புறம் என்ன படம் ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப என்கேஜிங்காக இருக்கு. ஐ திங்க் லைக் ஒரு 1.5 hour எப்படி போச்சுன்னு தெரியல. இது யூஸ்வலாக இந்த லென்த்தில் டியூரேஷனில் ஒரு படம் இருக்காது. ஆனால் இந்த படம் இதுக்கு மேலே போச்சுன்னா அவ்வளோ என்கேஜிங்காக இருக்காது. இந்த மாதிரி படம் இந்த லென்த் தான் கரெக்டாக இருக்கும். ஸோ அதர் தேன் தட் ஒரு சாங் இருந்துச்சு, த BGM, எவ்ரிதிங் வாஸ் வெரி குட். ரொம்ப கனெக்ட் ஆச்சு. அண்ட் புது ஃபேஸஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி இண்டஸ்ட்ரியில் நிறைய புது ஃபேஸஸ் கொண்டு வரணும். எல்லோரும் வந்துட்டு அப்போ நிறைய பேருக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும் டு ஷோ தேர் டேலண்ட். ஸோ ஓவரால் படம் ரொம்ப நல்லா இருக்குது. ஐ எம் விஷிங் த ஹோல் டீம் அ கிரேட் சக்ஸஸ். தேங்க்யூ. படம் எப்படி இருந்துச்சு? சூப்பராக இருந்தது. நல்லா இருக்கு படம். என்ன சொல்ல வராங்க? இல்லை, ஜென்ரலான லவ் ஸ்டோரி தான். யூஷுவல் லவ் ஸ்டோரி தான். நல்லா அருமையாக இருந்தது. அவரோட ட்ரீமில் வந்தவங்க, அதனால அவங்களுக்கு அந்த ரொமான்டிக்கு ஆவரேஜ் நல்லா இருக்கு. லேக் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை சார். போர் அடிக்காமல் போச்சு எங்களுக்கு. அது போதும். மியூசிக் ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு பாட்டுனாலும் ரொம்ப அழகான பாட்டு. நல்லா 100% ஃபேமிலியாக பார்க்கலாம். நல்லா இருக்குங்க சார். ரொம்ப நல்லா இருந்ததுங்க சார். படம் ரொம்ப நல்லா இருந்ததுங்க சார். லவ் ஸ்டோரி சொல்ல வராங்க சார். நம்ம 14 வருது வேலண்டைன்ஸ் டே. அதுக்கேற்ற மாதிரி நல்ல ஒரு மூவி இங்கே கொடுத்துருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்குங்க சார். ஆமாம், சாங்ஸ் ரொம்ப இருந்தாலும் நல்லா இருக்காதுங்களா? அதுக்கு இந்த படத்துக்கு ஏற்ற மாதிரி இது போதும் சார். இந்த சாங் ரொம்ப அருமையாக இருந்தது. டைம் இல்லை, லேகே ஆகலைங்க சார். என்ன நடக்கும், அடுத்து என்ன நடக்கும் அப்படி தான் இருந்துச்சு. ஒரு கியூரியாசிட்டி தான் இருந்துச்சு. மற்றபடி ஃபேமிலியாக கண்டிப்பாக பார்க்கலாம் சார். ஒரு சின்ன ஒரு இது கூட நம்ம வச்சு மூஞ்ச சொல்லிக்கிற மாதிரி எதுவுமே இல்லை. ஃபேமிலியோட கண்டிப்பாக எல்லாருமே நல்லா பார்க்கலாம் சார். ஃபேமிலி மூவி தான் இது. பிடிச்சிருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. கண்டிப்பாக லவ் ஸ்டோரி தான் இது. இப்போ லவ் பண்ணாலும் மற்ற பொண்ணை கூட இருக்கவங்க சந்தேகப்படக்கூடாது. அவங்க ஒரு ப்ரொஃபஷனல், அவங்க வேற இதுக்கு போகணும்னு ஆசைப்படுறாங்க. அதில் இவங்க சந்தேகப்படுறாங்க. அது மாதிரிலாம் இருக்கக்கூடாது அப்படின்னாங்க. அவங்களுக்காக கேர் பண்ணிக்கிறவங்களேன்னு அவங்களுக்கு அஃபெக்ட் ஆகிடுறாங்க. அதுதான் கண்டிப்பாக ஹீரோ ட்ரீமில் வர்றது நிஜத்தில் நடக்குது செகண்ட் ஹாஃபில். இப்போ அதில் தான் அவர் கொஞ்சம் பயப்படுறாரு. ட்ரீமில் நடந்து நிஜத்தில் நடக்கும்போது அது கொஞ்சம் நல்லா சஸ்பென்ஸாக இருந்தது. த்ரில்லிங்காகவும் இருந்தது. லாஸ்ட் அது கிளைமேக்ஸ்க்கு மியூசிக் சூப்பராக இருந்தது. சூப்பராக இருந்தது. சாங்கு நல்லா இருந்தது. ஒரு சாங்கினாலும் நல்லா சூப்பராக இருக்குது. சாங் லிரிக்ஸ்லாம் நல்லா இருக்குது. ஃபேமிலி பார்க்கலாம். ஒன்றும் ரொம்ப இதுவாக இல்லை, பார்க்கலாம். படம் நல்லா இருக்கு. ரெஸ்பான்ஸ் நல்லா தான் இருக்கு. நானுமே பார்த்தேன். நல்லா தான் இருக்கு படம். அண்ட் ட்ரீம் கேர்ள், உண்மையிலே ட்ரீம்ல இருக்க கேர்ள் நேரில் வந்துட்டாங்க. அதான் பிலீவ் இன் யூனிவர்ஸ், அவ்வளோதான். அண்ட் ஃபேமிலியோட பார்க்கலாம். அண்ட் பேக்ரவுண்ட் ஸ்கோர் நல்லா இருக்கும். ஹீரோ நல்லா நடிச்சிருக்காங்க. சப் கேரக்டர்ஸ் நல்லா நடிச்சிருக்காங்க. அப்புறம் என்ன லொக்கேஷன்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்கு. கேமரா செம்மையாக இருக்கு. என்ன சொல்ல, எல்லாமே நல்லா இருக்கு. பார்க்கலாம் படம். கண்டிப்பாக ஃபேமிலியை பார்க்கலாம். அவ்வளோ ஒன்றும் அடல்ட் எல்லாம் இல்லை. இது நானே பிடிச்சிக்கிட்டு நல்லா இருந்துச்சு. படம் நல்லா இருந்துச்சு. புரியல. ஆக்சுவலி அது ஒரு ட்ரீம் கேர்ள். அந்த பொண்ணுக்காக அந்த படம் நீங்க ஃபுல்லா பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். அந்த பொண்ணுக்காக, அந்த பொண்ணோட லைஃப் எப்படி காப்பாற்றணுன்றதுக்காக தான் இந்த படத்தை வந்து எடுத்திருக்காங்க. இல்ல, இந்த படம் ஃபுல்லாவே லவ் ரிலேட்டடான ஒரு மூவி தான். லவ் பண்றவங்க கண்டிப்பா பார்க்க அனுப்புறோம். ஒரு லெஸ் இல்லாத ஒரு படமா இருக்கும்.
சாங்ஸ் மியூசிக் நல்லா இருந்துச்சு. முக்கியமாக இந்த கம்போசிஷன் ரொம்ப நல்லா இருந்துச்சு. பேக்ரவுண்ட் மியூசிக்கு ஃப்ளூட் மியூசிக் எல்லாமே நல்லா இருந்துச்சு. புரியுது. ஃபேமிலியாக கண்டிப்பாக பார்க்கலாம், லவ்வர்ஸ் ஒன் கண்டிப்பாக பார்க்கலாம். இந்த வேலண்டைனுக்கு ஒரு பெஸ்ட்டான படம். இது ஆக்சுவலி ஒரு ட்ரீமில் நடந்த ஒரு விஷயம். லைக் நார்மலாக நமக்கு ஒரு ட்ரீம் வந்துச்சுன்னா அது நம்ம எங்கேயோ கண்ட மாதிரி ஒரு ஃபீல் வரும். ஆல்ரெடி நம்ம ரியாலிட்டியில் பார்த்த மாதிரி இருக்கும். அந்த ரியாலிட்டியை வந்துட்டு அவங்கள எஸ்கேப் எப்படி பண்ணலாம், அவங்கள எப்படி நம்ம சேவ் பண்ணலாம், அப்படிதான் இந்த படம் வந்து இருக்கு நமக்கு.